டீ கடையில் வேலைக்கு போனேன். டீ கடையில் போய் எஜுகேஷன் போனேன். ஒயின் ஷாப்பில் சப்ளையர் வேலை பார்த்தேன். சப்ளையர் பார்த்தேன். இதெல்லாம் அதாவது நம்ம மட்டப்படுத்துவாங்க. உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. இதே ஒரு வார்த்தையை கேட்டு 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 நான் கடைசியில் அந்த வேலைக்கார போயிட்டேன் நான். மெக்கானிக்கல் ஃபீல்டு போனேன், மார்க்கெட்டிங் ஃபீல்டு போனேன், பல வேலைகள் போனேன். 8 கம்பெனி மாறியிருக்கேன் நான். அந்த 4 வருஷத்தில் 8 கம்பெனி மாறினேன். 2019 டு 2022 கொரோனா டைம் வேறு 8 கம்பெனி மாறினேன். இந்த ஃபீல்டு பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு ஒன்று இருக்குன்னு. ஆனால் அந்த ஒயின் ஷாப் வளர்க்கும் போது எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு, நம்ம ஏன் நம்மளோட திறமையை நம்ம ஏன் மதிக்கவே மாட்டேங்கிறோம். நான் ஸ்கூலும் நல்லா படிப்பேன், காலேஜ் நல்லா படிப்பேன். சரி, நம்ம திறமையை வளர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு திறமை என்ன, எனக்கு வந்து படிப்பு நல்லா வரும். ஸோ ஓகே, நம்ம இதில் மேத்ஸு நல்லா வரும். மேத்ஸு நான் 10th சென்றோம், 12th 196 மார்க்ஸ். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் அமுக்குறானுங்க, நம்ம அமுக்க விடக்கூடாது, எல்லோரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஐடியா டிஎன்பிஎஸ்சி ஐடியா 2023 தான் வந்தது. ஓகேவா, 2023 ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து சரி படிப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்டு 2024 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியை. எனக்கு எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாது. இவ்வளோ போட்டி இருக்கும், இவ்வளோ இது இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சின்னு ஃபீல்டு இருக்குது, அதை என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படித்தேன். எந்த அகாடமி போல, எதுக்குமே போல. நம்ம கிறிஸ்டோபர் சார் வீடியோ அண்டு த்ரோன் அகாடமி வீடியோ, இந்த 2 வீடியோ தான் பார்ப்பேன். அவங்களோட டெஸ்ட் பேட்ச் போட்டேன் ஸ்டார்டிங்கில் குரூப் 4. சரி வீட்லேருந்து படிப்போம், வீட்லேயே என்ன அப்போ என்ன படிக்கணும்னு தெரியாது. புத்தா புக் ஒரு புக்கு ஆர்டர் போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு போடுவாங்க. அப்போ அந்த ஒரு புக்கை ஸ்கூல் புக்குனா படிக்கணும்னு தெரியாது. அந்த புத்தா புக்கு ஒன்று ஆர்டர் போட்டேன். அப்புறம் 10th சோசியல் சயின்ஸு, 10th சயின்ஸ் புக்கு, மேத்ஸ் வந்து எனக்கு சும்மா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் 4 எழுதுனேன். 6 மாதம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஐ திங்க் ஜனவரினா குரூப் 4 அப்போ ஜூலை மாதம் நடந்தது 2024 குரூப் 4. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எப்படி நம்ம அடிச்சிடலாம் 6 மாதம் படிச்சு. அது வீட்டில் வந்து கேஷுவலாக அந்த பக்கம் வீடியோ பார்த்துட்டு படிப்பேன். ஒரு பயம் இல்லை, நம்ம முடியும், ஒரு கான்ஃபிடென்ட், முடியும் தெரியும், ஆனால் கேர்லெஸ். நம்மளால் முடியும், ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுல்ல. அந்தளவு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால 6 மாதம் படித்தேன். சும்மா லைட்டாக தான் படித்தேன். அதாவது என்ன சொல்கிறது, சும்மா நமக்கு நம்மளே பெரிய தலைவியாக உணர்ந்த தரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைட்டாக புக்கை படிக்கிறது. இந்த மாதிரி புத்தா புக்கு தான் படித்து, ஸ்கூல் புக்கு நான் படிக்கவே கிடையாது. போய் பார்த்தா 2024 குரூப் 4, 2022 2019 நான் படித்தேன். அந்த எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் படித்து எக்ஸாம் எழுத 2022 குரூப் 4 எழுதினேன், 2022 குரூப் 2 எழுதினேன். அப்போ லைட்டாக பார்ட் டைமாக பார்த்துட்டு படித்தேன். ஆனால் இந்த அளவு ஃபீல்டு இருக்குது, இந்த அளவு போட்டு இருக்குன்னு தெரியாது. சும்மா போய் எக்ஸாம் எழுதுவோம் வருவோம், அந்த மாதிரி தான் இருந்தேன். 2022 குரூப் 2 குரூப் 4 எழுதினேன். அப்போ ஒன்றும் தெரியாது, சும்மா போய் லைட்டு வேலை பார்த்தோம்ல. அப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எனக்கு ஒன்றும் தெரியல, பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்தது. சரி, ஃபுல் டைமாக இறங்குனது 2024 தான் இறங்குனேன்.